பாசத்திற்குரிய சொந்தங்களே, நம் அனைவரும் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. நீண்ட நாளைக்கு பின்னாடி இந்த வீடியோவின் வழியாக உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தலைமுறையோடு நாம் சில கருத்துக்களை உரையாற்ற வேண்டியிருக்கிறது, பதிய வேண்டியிருக்கிறது. தலைமுறைகளை குறித்து நாம் மிகவும் கவலை அடைகிறோம், வருத்தப்படுகிறோம். எப்படி நல்ல எனர்ஜி மிக்க குழந்தைகளாக நம் பிள்ளைகளை வாலிபத்தை எட்டுகிற காலத்தில் அறிவால், உடலால், பலத்தால் அவர்கள் சிறந்தவர்களாக செயல்பட வேண்டும் என்பது நம் எல்லோருக்கும் பிடித்த ஒரு கான்செப்ட். எல்லாருக்கும் அது வேண்டும் அப்படின்னு நினைக்கிறோம். அதற்கு நாம் முன்மாதிரியாக சில பெற்றோர்களை நிகழ்த்தி காண்பிக்கிற, அதாவது நிகழ்காலத்தில் சில குழந்தைகளை வளர்த்து சில நல்ல உயர்ந்த இடத்திற்கு அழைத்து செல்லுகிற பெற்றோர்களை நாம் முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டே ஆக வேண்டும். அந்த அடிப்படையில் உங்களிடத்தில் ஒரு புத்தகத்தோடு நான் வந்திருக்கிறேன். என்ன புத்தகம் என்று சொன்னால், தமிழகத்தில் இருக்கிற நாணல் பதிப்பகம் சார்பாக இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். குரல் அற்றவர்களின் குரலாக என்ற தலைப்பு வட்டமிடப்பட்டு, அது மாதிரி அந்த புத்தகத்தினுடைய கதாநாயகனாக ஜஹரான் மம்தானி அவர்கள் அமெரிக்காவினுடைய இதயமாக இருக்கிற நியூயார்க் நகரினுடைய முக்கியமான மேயராக, முதன்மையான மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். கடந்த ஒரு 3-4 மாதங்களாக தொடர்ச்சியாக இவருடைய பெயர் எல்லா ஊடகங்களிலும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தற்பொழுது கூட நேற்று வரை பிபிசி நியூஸில் 2 நாளைக்கு முன்பு கூட சில செய்திகளை அவர் பேசியிருக்கிறார். அது ரொம்ப பிரபலியமானது. இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிற செய்தி, இந்த புத்தகம் பேசியிருக்கிற செய்தி மிகவும் அற்புதமானது. அந்த புத்தகத்தை எழுதிய தோழர் என்பவர் மால்கம் என்கின்ற பெயரிலே ஒரு அற்புதமான நீண்ட நாள் ஊடகம் சார்ந்த கருத்துக்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறார். ஊடகத்தில் நல்ல நீதிக்கான கருத்துக்களை பதிவு செய்து கொண்டிருக்கிற ஒரு தோழராக நான் அறிமுகம் பெற்றிருக்கிறேன். மால்கம் என்கின்ற இந்த நண்பர் நல்ல சிந்தனையாளர். அவருடைய சிந்தனைக்கு ஒப்ப ஒரு அற்புதமான புத்தகத்தை வடிவமைத்து தமிழ் பேசும் உலகிற்கு அர்ப்பணித்திருக்கிறார் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். இந்த புத்தகத்தில் நான் கற்றுக்கொண்ட செய்தி என்னவென்றால், புத்தகத்தினுடைய கதாநாயகனாக இருக்கிற இந்த ஜஹரான் மம்தானி அவருடைய வரலாறு மிக முக்கியமானது. ஆனால் அதைவிட மிக முக்கியமானது எதுவென்றால், இவரை உருவாக்கிய இவருடைய தாயும் தந்தையும் நமக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியான பெற்றோர்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இவருடைய தந்தை மஹமூத் மம்தானி அவர்கள் 2004ஆம் ஆண்டு ஒரு நூலை வெளியிடுகிறார்கள். அதுவும் இந்த நாணல் பதிப்பகத்திலேயே வெளிவந்திருக்கிறது. குட் முஸ்லிம், பேட் முஸ்லிம், நல்ல முஸ்லிம், கெட்ட முஸ்லிம் என்று அந்த தலைப்பிடப்பட்ட ஒரு நூல். அதற்குள்ளால் நிறைய செய்திகள் குமிந்து கிடக்கிறது. அந்த அளவிற்கு அவர் ஒரு பெரிய பேராசிரியர். அவர் தன்னுடைய பிள்ளையை எப்படி கைபிடித்து அழைத்து இன்று உலகம் போற்றுகிற ஒரு கதாநாயகனாக, ரியல் ஹீரோவாக, நியூயார்க் சிட்டியினுடைய மேயராக கொண்டு நிறுத்தியிருக்கிறார் என்பது இந்த நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்திகளில் மிக அற்புதமான செய்தியாக நான் பார்க்கிறேன். வாய்ப்புள்ளவர்கள் தங்கள் பிள்ளைகளை எப்படி அறிவுறுத்தி, பாராட்டி, கண்ணியப்படுத்தி, நாம் நினைக்கிற இலக்குகளை நோக்கி, அதாவது நாம் நினைக்கிற நல்ல நீதிக்கான இலக்குகளை நோக்கி நம் பிள்ளைகளை நகர்த்தி விட வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோமா, அந்த பெற்றோர் படிக்க வேண்டிய புத்தகங்களில் முதன்மையானதாக இன்றைய நாளில் இந்த புத்தகத்தை நான் வலியுறுத்துகிறேன். அவசியம் வாய்ப்புள்ளவர்கள் எடுத்து படித்து பாருங்கள், வாங்கி படித்து பாருங்கள். அல்லாஹ் நம்முடைய வருங்கால தலைமுறையை நாம் நினைப்பதை விட பல்லாயிரக்கணக்கு மடங்கில் அறிவால், உடல் பலத்தால், சமூக சூழலால் கண்ணியப்படுத்துவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.